அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 4 சொல்யூஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்துருவோம். எந்த யூனிட்ல இருந்து கேள்வி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டைரக்டா கொஷின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்சிங் கொடுத்துருக்காங்க, பொறுத்தே கொடுத்துருக்காங்க. சான்ச்சுவரி அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? சான்ச்சுவரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா புகலிடம், அதான் சொல்றோம். சரிங்களா? சான்ச்சுவரி அப்படின்னா புகலிடம். அப்போ 1க்கு பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா இதை வச்சு ஆன்சர் எடுக்க முடியுமானா எடுக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் 2 இருக்கு, தேர்டு 3 இருக்கு, ஃபோர்த் என்ன இருக்குன்னா 4 இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா இதை வச்சு ஆன்சர் ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாலும் செகண்ட் பார்த்துருவோம். மெடிசன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா ஔடதம்னாலும் மருந்து அப்படின்னாலும் நமக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். இது எந்த நூல் சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அகநானூறு தான் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ அகநானூறு தான் சொல்லுது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருப்பாங்க. ஔடதம், மருந்து. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாம்பு, முதலை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது மெடிசன் அப்படிங்கும்போது ஔடதம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான். எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு சொல்லுது. சரிங்களா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன வருது அப்படின்னா சிற்பங்கள் அப்படிதான் வருது. சரிங்களா? அடுத்தது சிப்ஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லுகள். ஓகேங்களா? அப்போ இது 4th இருக்கு, அப்போ இது 3rd இருக்கு. அப்போ 2, 3, 4, 1 அப்படிங்கறத நமக்கு சரியான ஆன்சரா இருக்கு. அப்போ 1க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் பி தான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். சரியான சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரிஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபெரிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்னவா ஆன்சர் தருது அப்படின்னா பயணப்படகுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபெரிஸ். இதே பண்டம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்களா, பண்டம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமோடிட்டி. சரிங்களா? கமோடிட்டி தான் பாத்தீங்கன்னா பண்டம் ஆகுது. கருணை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லா தெரியும் மெர்சி. சரிங்களா? மெர்சி அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு கருணை ஆகுது. இதே பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th புலனம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா வாட்ஸ்அப். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். அப்ப புலனம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபெரிஸ் அப்படிங்கிறது பயணப்படகுகள் ஆகுது. சரிங்களா? அப்போ 1க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் நமக்கு சரியான ஆன்சர். சாரி, 2க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின், சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயட்ரி லைன் கொடுத்துருக்காங்க, செயல் லைன் கொடுத்துருக்காங்க. அதுல சலவர் அப்படிங்கிறோடைய சரியான ஆங்கில சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப சலவர் அப்படின்னா டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சலவர். அதுதான் நமக்கு இங்கிலீஷ்ல சரியா கிடைக்குது. சரிங்களா? இதே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓவேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்னன்னா அர்த்தம்னா ஆகுல. சரிங்களா? ஆகுல தான் ஓவேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்னவா இருக்குன்னா நடலை. அஃப்ளிக்ஷன் அப்படின்னா நடலை அர்த்தம் தருது. ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்னவா இருக்குன்னா பணியாளர். பணி செய்யறவங்களை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பணியாளர் சொல்றோம். அப்ப தேர்டு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா சலவர் அப்படிங்கிறது டிசைட்ஃபுல் ஆஃப் பர்சன் அப்படிங்கறத நமக்கு ஆன்சரா கிடைக்குது. தேர்டு கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா பி தான் ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 4th போயிருவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூல மொழியில் உள்ள ஒரு செய்தியை அதற்கு நிகராக பெரும் மொழி பாத்தீங்கன்னா செய்தியாக பெயர்ப்பதே பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மூல மொழி அப்படிங்கறதுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா சரியான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. அப்ப மூல மொழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோர்ஸ் லாங்குவேஜ். அதுதான் பாத்தீங்கன்னா மூல மொழின்னு சொல்லக்கூடிய. அப்ப எதுல இருந்து எடுத்திருக்காங்க சோர்ஸ் நம்ம படிக்கிறோம், ஒன்னொன்னுக்கு ஒன்னொரு சோர்ஸ் தர்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மூலமொழி அப்படிங்கிறது சோர்ஸ் லாங்குவேஜா இருக்கு. சரிங்களா? இப்போ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏவா இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான இணை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சியூமர் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா நுகர்வோர். அதான் நமக்கு கன்சியூமர், நுகர்வோர் தான் சொல்றோம். வோயேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா கடற்பயணம். அப்ப 1 மேட்ச் கிடையாது, 2 மேட்ச் கிடையாது. சரிங்களா? 3வது வருங்க என்டர்பிரைனர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா தொழில் முனைவோர். அப்ப தொழில் முனைவோர் இருக்கானா இருக்கு.
அடுத்து அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கலப்படம் இருக்கானா இருக்கு, டைரக்டாவே இருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கு. 3 and 4 தான் சரி. இப்போ 5வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பி. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. வாயில் ஊரே நுகர்வே வேட்கை பற்றே பவமே அப்படிங்கிற ஒரு போயட்ரி லைன். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அப்படிங்கிறது லைக் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லிருக்கு இணையான தமிழ் சொல். அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் இருக்கு. வாயிலாகட்டும், ஊரே, நுகர்வே, வேட்கை, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் இருக்கு. அப்ப அந்த லைக் அப்படிங்கிறது இந்த வார்த்தையில எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வார்த்தை 5 வார்த்தையில எதை குறிக்குது அப்படின்னு பாட்டிருக்காங்க. இப்ப லைக் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சரு வேட்கையை தான் குறிக்குது. ஆட்டோமேட்டிக்கா லைக் அப்படிங்கிறது. இதே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஊரே அப்படிங்கிறோம். ஊரே அப்படிங்கிறது ஊர் அப்படின்னு சொல்றோம். ஊரணி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்கிள்ஸ் அதுவும் நம்ம சொல்லலாம். PICKLE அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஊரு அப்படின்னு வரும். சரிங்களா? நீர் ஊற்றுறது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அப்டக்கல் அதுவும் சொல்லலாம். சரிங்களா? OBSTACLE அப்டக்கல் அதுவும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோருங்கதான் நுகர்வே அப்படின்னு இருக்கு. நுகர்வோர் அப்படிங்கிறது இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். கன்செப்ஷன். சரிங்களா? நுகர்வோர் அப்படிங்கிறது கன்செப்ஷன். இது நம்ம சொல்லலாமானா சொல்லலாம். கன்செப்ஷன். ஓகேங்களா? CONSUMPTION கன்செப்ஷன். சரிங்களா? பற்று அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன வருது அப்படின்னா அட்டாச்மெண்ட். ATTACHMENT அட்டாச்மெண்ட். இதுதான் நமக்கு வருது. சரிங்களா? ஓகே, ரைட். அப்போ 6வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. நகரத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இதுல நடலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்துருக்காங்க. இப்ப நடலை அப்படிங்கிறது இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ 1 செகண்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3ல இருக்கு. அப்போ கொஸ்டின் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா அஃப்ளிக்ஷன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நடலை அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா அஃப்ளிக்ஷன். சரிங்களா? அஃப்ளிக்ஷன் தான் இங்க இருக்கு. சரிங்களா? அப்போ நடலை அப்படிங்கிறது அஃப்ளிக்ஷன். வெல்கம் அப்படிங்கிறது நம்ம என்றோம் வரவேற்கிறோம். சரிங்களா? ஸ்டிஃபன் அப்படிங்கிறது சிற்றுண்டியார். ரோபோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இயந்திரம் ஆயிருக்கு. சரிங்களா? ரைட். அப்ப 7வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் பி தான் சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வர்றோம். 8வது கொஸ்டின் மேட்ச் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்னால ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா பற்று அட்டை. சரிங்களா? டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. அப்போ 1வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல இருக்கு. இதை வச்சு ஆன்சர் எடுக்க முடியுமானா இங்க ஒரு 2 இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்லயும் 2 இருக்கு. அப்போ 3 வராது, 4 வராது. கேன்சல் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், செட் பண்ணி பார்ப்போம். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. அப்போ இதை வச்சு எடுக்கலாமா? செகண்டுக்கு ஃபர்ஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏ தான் வரக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து பாருங்க கரன்சி நோட். சரிங்களா? கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாள். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவு ஓலை. அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2 1 3 4 3க்கும் 4க்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா மேட்சிங்க இருக்கு. ஓகேவா? அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 9வது கொஸ்டின். நுணங்கி கேள்வியர் அல்லார் வணங்கிய அப்படிங்கிறதுல இதுல இருந்து இது வர. சரிங்களா? இதுல நுணங்கிய அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நுணங்குதல், நுண்ணறிவு, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே இன்டெலிஜென்ட். அப்ப நுணங்கிய அப்படின்னா நுண்ணறிவு, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே என்னவானா இன்டெலிஜென்ட் ஆகுது. மேக்கப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒப்பனை, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகுபடுத்துறோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப். புக்கு தெரியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கு, மின் புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூனிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒற்றுமை ஆயிரும். சரிங்களா? அப்ப நமக்கு நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய, இதுல வந்து பாத்தீங்கன்னா நுணங்கிய அதுக்குதான் நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்ப நுணங்கிய அப்படின்னால என்னவா தருது அப்படின்னா இன்டெலிஜென்ட். அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. மூலத்திற்கு இணையான பெருமொழி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்திருக்கோம் கொஸ்டின் மூலமொழி அப்படின்னு. ஏன்னா லாங்குவேஜை 2 டைப்பா 3 டைப்பா பிரிக்கிறாங்க. அப்போ மூலமொழி மற்றும் பெருமொழி. மூலமொழி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆன்சர் நம்ம சொல்லியிருக்கோம். மூலமொழி அப்படிங்கிறது கொஸ்டின் 4th கொஸ்டின்ல மூலமொழி அப்படிங்கிறது சோர்ஸ் லாங்குவேஜ், எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரிங்களா?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருமொழி. பெருமொழிங்கிறது இங்க கேட்டிருக்காங்க. மூலமொழி அப்படிங்கிறது அப்பளவே பார்த்தோம். பெருமொழி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்ப பெருமொழி அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா ரிப்டார் லாங்குவேஜ். சரிங்களா? பெருமொழி அப்படிங்கிறது ரிப்டார் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு பெருமொழி. ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வாங்கின மொழி, அதான் பெருமொழி. மூலமொழி அப்படின்னா சோர்ஸ் லாங்குவேஜ் ஆகும். இதை அப்பதான் பார்த்தோம். சரிங்களா? சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னாலே மூலமொழி. ஓகேவா? ரைட். அப்ப 10th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்னவா கிடைக்குன்னா ஏவா கிடைக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பரு 12. ஈக்வெஸ்ட்ரைன் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா என்னவா சொல்றோம் அப்படின்னா குதிரை ஏற்றம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பழைய கொஸ்டின்ல இது நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈக்வெஸ்ட்ரைன் அப்படிங்கிறது குதிரை ஏற்றம். அப்போ 1க்கு 1 சரியா இருக்கான்னா சரியாக இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது செயின்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா ஞானினா கரெக்டாவா? எஸ், கரெக்ட் தான். அடுத்து ஹார்ன், HORN, ஹார்ன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கொம்பு. சரியானா சரிதான். அப்போ நமக்கு 1, 2, 3 அனைத்தும் சரியா இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th இருக்கு. அப்போ 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 4th ஆன்சர். சரிங்களா? 4th ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. பொருந்தாத இணையை கண்டறிய. எது பொருந்தல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. பாருங்க, மில்லட்ஸ் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக் என்னவா சொல்றோம்னா சிறு தானியங்கள். சரியானா சரிதான். நமக்கு பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. ஹார்ப்ஸ், HERBS, ஹார்ப்ஸ் அப்படிங்கிறது மூலிகைனா எஸ், மூலிகை. அடுத்தது ஆன்டிபயோட்டிக், அது நமக்கு நுண்ணுயிர் முறியானா எஸ், நுண்ணுயிர் முறிதான். அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா 4th ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பக்க விளைவு கிடையாது. ஜீன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மரபணு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஜீன். அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் பொருந்தவில்லை. ஆப்ஷன் ஏ பொருந்தது, செகண்ட் பொருந்தது, தேர்டும் பொருந்தது. ஜீன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பக்க விளைவு கிடையாது, மரபணு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ 4th கொஸ்டினுக்கு ஆன்சரு ஆப்ஷன் 12வது கொஸ்டினுக்கு ஆன்சரு ஆப்ஷன் 4th. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 13. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பராசு அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பராசு அப்படிங்கிறது ஆக்சுவலா போர்ச்சுகீசிய லாங்குவேஜ். பராசு அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய லாங்குவேஜ். அந்த போர்ச்சுகீசிய லாங்குவேஜுக்கு நிகரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அப்ப பராசு அப்படின்னா காவல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பராசு அப்படின்னா காவல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. கோலோகேஷன் அப்படிங்கிறது அதோடைய தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கோலோகேஷன் அப்படிங்கறதுடைய சரியான தமிழ் சொல் என்ன பாத்தீங்கன்னா சொல்லிணைவு. அதான் வந்து பாத்தீங்கன்னா கோலோகேஷன், சொல்லிணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் 14க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வருது. 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. ரூபாய். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோம். ரூபாய் அப்படிங்கிறது எந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உருது மொழியான்னு கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீசியமா, இந்துஸ்தானியா, டச்சா? ரூபாய் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்துஸ்தானில சொல்லக்கூடியதுதான். ஓகேவா? இந்துஸ்தானி தான் ரூபாய். இதே உருதுல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா அப்படின்னா இருக்கு. சரிங்களா? இதை கூட நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? உருது அப்படிங்கிறது இனாம். நம்ம ஏதாவது பொருள் வாங்குறோம், அப்ப இனாம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா உருது லாங்குவேஜ் தான். அப்படி இல்லைன்னா ஜாஸ்தி, இந்த வார்த்தை இருக்கு, ஜாஸ்தி பேசுறோம் அப்படிங்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி அப்படிங்கிறது உருது லாங்குவேஜ். இதே போர்ச்சுகீசியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வார்த்தைகள் இருக்கு. அது கொஞ்சம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். என்ன வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசத்துல அலமாரி. சரிங்களா? அலமாரிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்தோம்னா போர்ச்சுகீசியம். பேனா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா போர்ச்சுகீசியத்துல எடுத்திருக்கான். இதே டச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துட்டு, பணத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா துட்டு அப்படிங்கிறோம். அந்த துட்டு அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுத்திருக்கான்னா டச் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருந்து நமக்கு எடுத்திருக்கான். சரிங்களா? அப்ப ரூபாய் அப்படிங்கிறது இங்க கேட்ட கொஸ்டின் இந்துஸ்தானி, நம்மளுடைய தான், இந்தியாவில இருந்து என்ன பண்றாங்கன்னா ரூபாய் அப்படிங்கறத எடுத்திருக்கான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. சரியற்ற இணையை கேட்டிருக்கான். எது சரியற்ற இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியற்ற இணை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷனை பாலிசெமி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பல பொருள் ஒரு சொல்லானா எஸ், கரெக்ட் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது பெயரடை கிடையாது. சரிங்களா? ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது பிரதி பெயர் சொல், அதான் அர்த்தம். சரிங்களா? பிரதி பெயர் சொல். சரிங்களா? பிரதி பெயர் சொல்லு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ். சரிங்களா?
இதே நவுன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பெயர் சொல் சொல்லிடுவோம். சரிங்களா? அப்போ ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுனுக்கு அதோடைய பேரா வரக்கூடியதான் பிரதி பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்தது வேர்ப் கான்கிரட் கான்கோட். வேர்ப் கான்கோட் அப்படிங்கிறது இயைபா அப்படின்னா எஸ் இயைபு தான். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வர்ப். அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வினையடையான எஸ் வினையடை தான். வினைக்கு அடையாக வரக்கூடியதா அட்வர்ப். சரிங்களா? வேர்பு அட்வர்ப் இப்படியே இருக்கு பாருங்களேன். வேர்பு அட்வர்ப். இதே நவுனு ப்ரொனவுன். அப்ப இது நவுன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பெயரு, வேர்ப் அப்படிங்கிறது வினை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வினைக்கு அடையாக வரக்கூடியது நவுன் பெயர்ச்சொல். ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பெயர்ச்சொல் கிடையாது, பிரதி பெயர்ச்சொல். சரிங்களா? பெயரடை கிடையாது, பிரதி பெயர்ச்சொல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 பேனா. இப்பதான் நம்ம பார்த்தோம் பேனா அப்படிங்கிற கொஸ்டின். ஆனா பேனாவுடைய தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பேனாவுடைய தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா தூவல். அதுதான் பேனாவுடைய தமிழ் சொல். சரிங்களா? தூவல். ஓகேவா? உயில் அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்நாள்ல இறுதி கட்டத்துல எழுதி வைக்கக்கூடியது. பந்து முனை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பேனா இருக்கக்கூடிய நுனியில் இருக்கக்கூடிய பால்ராஜ். கரிக்கோல் அப்படிங்கிறது எழுதுகோல் தான். ஆனா பேனாக்கு நமக்கு வராது. சரிங்களா? இங்க பேனா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன வருது அப்படின்னா தூவலத்தான் வருது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 நாலேஜ். நாலேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன வருதுன்னா அறிவு. ரெண்டாவது அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது விண்ணப்பம். போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது அஞ்சலகமாகவும், ஸ்நேகம் அப்படிங்கிறது நட்பாகவும் வருது. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2143 தான் சரியா வரும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 தமிழிலிருந்து ஆங்கிலம் பெற்றுக்கொண்ட சில சொற்கள். தமிழ்ல இருக்கிற மாதிரியே தான் நமக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. அந்த ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமானது தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன சொல்றாங்க பாருங்க. கட்டமரம். கட்டமரம். கட்டமரம் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன சொல்றான், நம்ம கட்டுமரம், அவன் கட்டமரம் அப்படிங்கிறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சரியானா சரிதான். அடுத்து பாருங்களேன் ஹைக்கு. அவனு என்ன சொல்றான் அப்படின்னா ஹைக்கு, HYKKOO ஹைக்கு, அதுவும் சரிதான். அடுத்து துளிப்பா. நம்ம துளிப்பா சொல்றோம், அவனு துளிப்பா சொல்றான். நமது ஓலை அப்படிங்கிறோம், அவன் ஓலா சொல்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப எல்லாமே கரெக்ட் அப்படிங்கும் போது அனைத்தும் சரி. ஆப்ஷன் இருக்குன்னா 4th இருக்கு. 19வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன். சரிதாங்க. அடுத்து பாருங்க 20வது கொஸ்டின் மனம் வெதும்பி அப்படிங்கிற சரியான ஆங்கில சொல் கேட்டிருக்கான். மனம் வெதும்பி. மனம் வெதும்பி அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா மனசு ரொம்ப என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகுது. அதான் மனம் வெதும்பி. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கு தான் ஆன்சர். இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தலைமுறையினர் ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படிங்கும்போது படிக்கட்டுகள் ஆயிரும். கேர்ஃபுல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கேர்ஃபுல்னு சொல்றோம். கேர்ஃபுல் அப்படிங்கிறது கவனமாக. இதை சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மனம் வெதும்பி அப்படிங்கிறது ஷாக் ஆகுறதா மனம் வெதும்பி. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 கலை சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுடைய நமக்கு அந்த பட்டங்களுடைய ஒன்னொன்னுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. பீலிட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா இளங்கலை இலக்கியமா சொல்றோம்னா எஸ் பீலிட் அப்படிங்கிறது இளங்கலை இலக்கியம். பிஎட் அப்படிங்கிறது இளம் கல்வியியல் எஸ், ஏன்னா இளம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வியியல்ல வரக்கூடியது. சரிங்களா? லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இலக்கியத்துல வரக்கூடியது. ஈஸி எடுக்கலாம். அடுத்தது எம்ஃபில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆய்வியல் நிறைஞர். சரிங்களா? ஆய்வியல் நிறைஞர் சரியான வார்த்தை. ஆய்வியல் நிறைஞர், அறிஞர்னு நினைச்சிடாதீங்க. சரிங்களா? ஆய்வியல் நிறைஞர் அதான் நமக்கு சரி. ஓகேங்களா? அப்போ 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட். அப்போ 1 2 3 அப்படிங்கிறது சரி. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. அப்போ 21க்கு சி அதான் சரி. 20க்கு வந்து பாத்தீங்கன்னா பி அதான் சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 ஆன்டிக் வைட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆன்சியன்ட் பீரியட் எல்லாம் பழங்காலத்தை படிக்கிறோம். அப்ப ஆன்டிக் வைட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பண்டைய காலம். அதான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஆன்டிக் வைட்டி அப்படிங்கிறது பண்டைய காலம். பழமைவாதம், ஆர்வம், சிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நமக்கு பின்னாடி ஃப்ரேம் ஆயிருக்கும், பார்த்துரும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரூட் சாலட். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அது நல்லா அழுத்தி படிச்சு வச்சுக்கணும். ஃப்ரூட் சாலட் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பழக்கூட்டு. சரிங்களா? பழக்கூட்டு அப்படிங்கிறது தான் ஃப்ரூட் சாலட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. பழக்கூழ், பனிக்கூழ்லாம் கிடையாது. சரிங்களா? இது ஆக்சுவலா கூட்டு பேர்ல வரக்கூடியது. புக்ல இருக்கு. சரிங்களா? புக்ல அப்படியே இருக்கு. சூப்பரான கொஸ்டினா இருக்கு. ஓகேவா? பழக்கூட்டு. ஓகேவா? 23க்கு ஃப்ரூட்
பலகோட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24, 24வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா உச்சநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் கிளைமேக்ஸ் சரிங்களா. உச்சநிலை, கிளைமேக்ஸ்னா உச்சநிலை. இதே வந்து பாத்தீங்கன்னா முரண்படுமை, முரண்படுமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பாராடாக்ஸ். பாராடாக்ஸ் தான் முரண்படுமை. அப்ப இது வராது, ஒன்னாவது ஆப்ஷன். எதிரிணை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆன்டிதீசஸ். ஆன்டிதீசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிதீசஸ். ஆன்டிதீசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிரிணை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஆப்ஷன் வராது. உச்சநிலை அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் ஆகவும், பாராடாக்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா முரண்படும் மெய்யாகவும் வரக்கூடிய சொல். முரண், ஆக்சிமுரண், மெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்சனன்ட் இதுல வரவே வராது சரிங்களா. ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்போ கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது உச்சநிலையாகவும், பாராடாக்ஸ் அப்படிங்கிறது முரண்படும் மெய்யாகவும் இருக்கு. அப்ப அதை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 24க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சி. 24க்கு சி தான் ஆன்சர் சரிங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25, சரியான இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, லஞ்சம், இஞ்சி போட்டிருக்காங்க சரிங்களா. லஞ்சம், லஞ்சம் அப்படின்னா கையூட்டா? எஸ், கையூட்டு தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிரிப் கேஸ். பிரிப் கேஸ் அப்படிங்கிறது குறும்பெட்டி. ஆனா எஸ், குறும்பெட்டி தான். அடுத்து புரோட்டோகால். புரோட்டோகால் அப்படிங்கிறது மரபு தகவானா? எஸ், மரபு தகவு தான். இதுல நமக்கு எதுன்னா நமக்கு அனைத்தும் சரியாக வருது ஓகேங்களா. இதே வந்து பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதை நம்ம சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லஞ்சம், இஞ்சி போட்டிருக்காங்க. லா இஞ்சம், லஞ்சம். இதே வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா லம்ஜம், லா இம், லா இம் சாயும், லம்ஜம். இதுவும் கேட்கலாம். இதுவும் லஞ்சத்தை தான் குறிக்கி. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திரட்சி தொகை. தீராயிட்சி தொகை, திரட்சி தொகை தான் லம்ஜம் சரிங்களா. இம்மு, இஞ்சி பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இதுல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா இருக்கு. ப்ரப்போசல் சரிங்களா. ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு. இதெல்லாம் பழைய கொஸ்டின் இருக்கு சரிங்களா. அடுத்தது விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு, விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது, விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது என்னவா குறிக்குன்னா காண்பு சீட்டு, காண்பு சீட்டு. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. அடுத்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. ப்ரோநோட் சரிங்களா. ப்ரோநோட் அதுவும் இருக்கு. ப்ரோநோட். அப்போ ப்ரோநோட் அப்படிங்கிறது என்ன வருதுன்னா ஒப்புச்சீட்டு சரிங்களா. ஒப்புச்சீட்டு, இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒப்புச்சீட்டு, ப்ரோநோட் அப்படிங்கிறது ஒப்புச்சீட்டு. வேற ஏதாவது இருக்கான்னா ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைன்னா ரசீது சரிங்களா. ரசீது, ரசீது அப்படிங்கிறது பற்றுச்சீட்டு சரிங்களா. பற்றுச்சீட்டு, ரசீது அப்படிங்கிறது பற்றுச்சீட்டு. இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் தான், புக்ல நமக்கு இருக்கிறதா, அவ்வளவுதான் இருக்கு சரிங்களா. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 25க்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் அப்படிங்கிறது கையூட்டாகவும், பிரிப் கேஸ் அப்படிங்கிறது குறும்பெட்டியாகவும், புரோட்டோகால் அப்படிங்கிறது மரபுத்தாகவும் இருக்கு. இப்ப அனைத்தும் சரியா இருக்கு. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th இருக்கு. 25க்கு ஆன்சர் 4 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 26க்கு வந்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்ட். நம்ம டெக்ஸ்ட் பண்றோம் சரிங்களா. டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் அப்படின்னால ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா பணுவல் சரிங்களா. பணுவல் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக் என்னவா கிடைக்குதுன்னா டெக்ஸ்டா கிடைக்கும் சரிங்களா. டெக்ஸ்ட் அப்படின்னா பணுவல் ஓகேவா. சமூகவியல், விளிம்பியம், படிமை இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை சரிங்களா. நமக்கு பணுவல் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமா பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 27. அப்ப 26க்கு ஆன்சர் சி. 27 எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன், எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறதே தோன்றது தான். அப்ப தோண்டுதல், தோண்டுதல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எதுல வருது அப்படின்னா அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சி அப்படின்னாலே பழங்கால பொருட்கள் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தோன்றாங்க சரிங்களா. தோன்றதுக்கு பேரு தான் அகழ்வாராய்ச்சி, தோண்டுதல். இதே நடுகள் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோன், அதை நம்ம சொல்லிடுவோம். வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றோம்னா கைடன்ஸ் ஆகும். எழுத்தறிவு அப்படிங்கிறது நம்ம படிக்கிறத வச்சு சொல்லிடுவோம் சரிங்களா. இப்ப எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது அகழ்வாராய்ச்சி. 27க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. இதுதான் நமக்கு சரி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. சூப்பரான கொஸ்டின். இங்க பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெலிகேட். இதெல்லாம் பழைய கொஸ்டின் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகுது. அப்ப டெலிகேட், டெலிகேட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்ன கிடைக்குன்னா பேராளர். அவர் தான் டெலிகேட், பேராளர் சரிங்களா. இதே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செயலர் இல்லைன்னா செயலாளர். இது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. செயலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செக்ரட்டரி. செக்ரட்டரி, செக்ரட்டரி, செக்ரட்டரி தான் செயலர். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அலுவலர், ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அலுவலகர். மேலாளர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா மேனேஜர். இதை நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. மேலாளர் அப்படிங்கிறது மேனேஜர்.
ஓகேவா? அதனால படிச்சு வச்சுங்க. 28வது கொஸ்டின் டெலிகேட். டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர். அப்ப 28க்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா சி தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. வினையூக்கி. வினையூக்கி அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா என்னவா சொல்றோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் வினையூக்கியா வருது. கேட்டலிஸ்ட். ஓகேவா? அப்ப வினையூக்கி அதான் கேட்டலிஸ்ட். இதே ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா முதுகுத்தண்டு. நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இன்சுலின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுரப்பு. அடுத்தது ஜீன். ஜீன் அப்படிங்கிறது இப்பதான் பாட்டு வந்திருக்கோம். மரபு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப 29க்கு ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா 29க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சூப்பரான கொஸ்டின். 30வது கொஸ்டின் சூப்பர்லெஸ். சூப்பர்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டினுக்கு சூப்பர்லெஸ் அப்படிங்கிறது இரவுணவற்ற. இரவுணவற்ற சரியானா சரிதான். 1க்கு 1 கரெக்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்ளண்ட். சூப்ளண்ட் அப்படிங்கிறது குப்புறத்தள்ளு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சுப்பிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொய்வுடைய. அடுத்தது சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது துணை நிறைவு. இங்கிருந்தே சப் ஆயிரும். சரிங்களா? சப்ளண்ட் சாரி சூப்ளண்ட் சப்ளிமெண்ட். அப்போ துணை நிறைவான எஸ் உண்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா 1, 2 and 3 அதான் ஆப்ஷன் ஏவா கிடைக்குது. 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சூப்பர்லெஸ், சூப்ளண்ட், சபிள் அண்ட் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் எல்இ வரும்போது மட்டும் நமக்கு ப்ரொனன்சியேஷன் வேறவாகுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூ தான். அதுக்கப்புறம் தான் சப் ஆகுது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறமொழி சொல்லுக்கேற்ற தமிழ் சொல்லை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்மார்க்கத்தில் யாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இம்மார்க்கம். மார்க்கம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் என்னன்னா வழிதான். அப்ப இம்மார்க்கத்தில் யாத்திரை. யாத்திரை அப்படின்னாலும் நமக்கு என்னன்னா பயணம் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குது அப்படின்னா இவ்வழி புனித பயணம் அப்படிங்கறத சரியா கிடைக்கும். ஓகேங்களா? இதே நமக்கு தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது இப்பதான் நம்ம சொல்லியிருக்கோம் அகழ்வாராய்ச்சி. உடைமை அப்படிங்கிறது சொத்து. சரிங்களா? உடைமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்னவா கிடைக்குன்னா சொத்து. அப்ப சொத்து நிறைய வச்சிருக்கான் அப்படின்னா உடைமை சொல்றோம். வழி அப்படிங்கிறத மார்க்கம். சரிங்களா? வழி அப்படிங்கிறத மார்க்கம். இப்பதான் நம்ம சொல்லணும் வழி அப்படிங்கிறது மார்க்கம் தான். சரிங்களா? இங்கே இருக்கு வழி அப்படிங்கிறது மார்க்கம். ஓகேவா? ஓகே. 31வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னவா கிடைக்குன்னா சியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 32 கலை சொற்கள். ஒரு 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு சரியானது கீழே மேட்ச் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மோல். மோல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மச்சம். மச்சத்தை குறிக்குமானா மச்சத்தை குறிக்கும். சரிங்களா? மச்சத்தையும் குறிக்கும், நுண்கூரையும் குறிக்கும். சரிங்களா? மச்சமும் இருக்கு, நுண்கூறு இருக்கு. சரியா தான் இருக்கு. இப்ப எல்லாம் எதுல வச்சிருக்காங்க பாருங்க. 1, 2, 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்ப 3 மட்டும் வராதுன்னு கேன்சல் பண்ண வேண்டியதான். மீதி ஆப்ஷன் அடுத்தது பார்க்க வேண்டியதான். ஹைப்போக்ரைசி. ஹைப்போக்ரைசி அப்படிங்கிறது என்னவா அர்த்தம் அப்படின்னு தருது அப்படின்னா கபட நாடகம். அப்ப இதை வச்சு எடுக்கலாம்னா எடுக்கலாம். பாருங்க ஆப்ஷன் எப்படி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. மோல் அப்படின்னா நம்ம மச்சம் நினைச்சிருவோம். அப்ப ஆப்ஷன் ஏவும் வரும், டியும் வரும். மீதி வராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ண பார்ப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோல் அப்படிங்கிறது நுண்கூரை சொல்றதாகவும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மச்சத்தை சொல்ல மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ இதை வச்சு எடுத்தோம்னா நுண்கூறு. ஹைப்போக்ரைசி அப்படிங்கிறது கபட நாடகம். அடுத்து ஃப்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மணிக்கட்டு. சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா 32க்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின், முன்னாடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம். சரிங்களா? சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மார்க்கம். மார்க்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். வழி. நாமம். நாமம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒருத்தோட பெயர். ஆசை. அவா. ஆசை அப்படிங்கிறது அவா. அப்ப அனைத்தையுமே சரியா இருக்கு. 1, 2 and 3 எல்லாமே மேட்சா தான் இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. அப்ப 33க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த 34 பார்த்தலாம். தவறானவற்றை தவிர்த்து எழுதுக. பாருங்க எப்படி ஃபிட் பண்ணிருக்காங்க பாருங்க கொஸ்டினு. தவறானவற்றை தவிர்த்து எழுது. அப்ப தவறானவற்றை தவிர்த்து எழுதுனா சரியானதை கேட்டிருக்காங்க. சரிதானே? பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு 7 மின் விசிறிகள். அப்ப மின் விசிறி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 7 மின் விசிறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ் வார்த்தையா வரும். தவறானவற்றை தவிர்த்து எழுதுங்க அப்படின்னா மின் விசிறிகள். இதுல பாருங்க அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். நமக்கு இதுதான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. அடுத்தது பாருங்க தங்க பிஸ்கட் வருமா? வராது. நதி பாய்கிறது அப்படிங்கிறது வராது. 7 மின் விசிறிகள் அப்படிங்கிறது நமக்கு இதுல வராது. சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மின் விசிறிகள் அப்படிங்கிறது வராது.
நதி பாய்கிறது அப்படிங்கிறது நதி அப்படிங்கிறது ஆறா சொல்லிடுவோம், இதுவும் வராது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் செகண்ட் 34. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 35 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1G நம்பர் பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 1G. இதுக்கு சரியான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. 1G அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்னா நம்பருக்கு தான் 1G அப்படிங்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பரு கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ 35க்கு ஆப்ஷன் என்னவா கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷனா கிடைக்குது. சரிங்களா? 35க்கு செகண்ட். 36க்கு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்னவா சொல்றோம் அப்படின்னா கைவினை பொருட்கள். ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? கைவினை பொருட்கள். செயற்கை பொருட்கள், இயற்கை பொருட்கள், வெளிநாட்டு பொருட்கள். இதெல்லாம் செயற்கை அப்படிங்கிற நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, ப்ராடக்ட் பண்றது. இயற்கை அப்படிங்கிற நேச்சுரலா இருக்கக்கூடியது. வெளிநாட்டு பொருட்கள்னா ஃபாரின் திங்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது கைவினை பொருட்கள் தான் வரக்கூடியது. 36க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 37 ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஆயத்த ஆடை தான். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆயத்த ஆடை. ஓகேங்களா? தயார் ஆடைன்னு நினைச்சிடக்கூடாது. ரெடிமேட் அப்படின்னா தயார், ட்ரெஸ் அப்படின்னா ஆடை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் கைத்தறியெல்லாம் லூமிங்ல வந்துடும். சரிங்களா? தையல் அப்படிங்கிற ஸ்டிச்சிங்ல வந்துடும். இதுக்கெல்லாம் வராது. சரிங்களா? தயார் அப்படிங்கிறது இதுல வரவே வராது. சரிங்களா? அப்போ ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆயத்த ஆடை. சரிங்களா? தயார் நிலையிலே நமக்கு தயார் நிலையே வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படின்னா ஆயத்த நிலைக்கு தான் மாறும் கொஸ்டின். சரிங்களா? தயார் நிலையா ஆயத்த நிலை தான். அப்போ 37க்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சரு சி. சரிங்களா? அடுத்து 38 லெவல் கிராசிங் அப்படிங்கிறது அதோட சரியான வார்த்தை கேட்டிருக்காங்க. லெவல் கிராசிங் அப்படிங்கிறது இருப்பு பாதையை கடக்கும் இடம். இதுதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? லெவல் கிராசிங் அப்படிங்கிறது இருப்பு பாதையை கடக்கும் இடம். அப்போ ஆப்ஷன் 38க்கு என்னவா கிடைக்குதுன்னா சியா கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க 39 கொஸ்டின் எப்படி பார்த்துருக்காங்க பாருங்க. எவோக் EVOK எவோல்வ் என்வென்ஸ் அடுத்து எவிக்ட் எல்லாமே அப்படியே மாத்தி அப்படியே வரிசையில கொடுத்துருக்காங்க. அப்போ எவோக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்னவா கிடைக்குது அப்படின்னா அலை, கூப்பிடுறது தான். சரிங்களா? கூப்பிடுறது தான் நமக்கு அலை. காலிங் தான். சரிங்களா? காலிங் தான், கூப்பிடுறது தான். அடுத்தது எவோல்வ் அப்படிங்கிறது வெளிப்படு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த வெளிப்படையா செய்யறோம் அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடியது. அடுத்தது எவின்ஸ் அப்படிங்கிறது நிரூபி, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறோம். அதான் எவின்ஸ் ஆகுது. அடுத்தது எவெக்ட் அப்படிங்கிறது அகட்டு. சரிங்களா? அப்போ நமக்கு அகற்று, நீக்கிறது. அப்போ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 1 2 3 4 எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 1க்கு 1 2க்கு 2 3க்கு 3 4க்கு 4. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டோம்னா 1 2 and 3 and 4. 1 2 3 and 4. சரிங்களா? அப்ப ஆன்சர் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் செகண்ட்ல இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு அப்படிங்கிறது ஆக்சுவலா அது பழைய 10th புக்ல இருக்கு. சரிங்களா? பழைய 10th புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். 39க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பி தான். ஓகேவா? இதுல பழைய 10th புக்ல இருக்கக்கூடியது. உரிமையியல் அப்படின்னாலே சிவில் ப்ரொசீஜர் கோடு தான். சரிங்களா? சிவில் ப்ரொசீஜர் கோடு தான் உரிமையியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? எவின்ஸ் அதான் நமக்கு எவிடன்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். எவிடன்ஸ். ஓகேவா? நிரூபி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய சான்று சட்டம். சரிங்களா? இந்திய சான்று சட்டம். சரிங்களா? இந்திய சான்று சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஃபார் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது சொத்து மாற்று சட்டம். சரிங்களா? சொத்து மாற்று சட்டம். சரியா? சொத்து மாற்று சட்டம். இதே இந்தியன் சக்சீசியன் ஆக்ட் அப்படிங்கிறது இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்தியன் சக்சீசியன் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய வாரிசுரிமை சட்டம். சரிங்களா? இந்திய வாரிசு உரிமை சட்டம். சரிங்களா? இந்திய வாரிசு உரிமை சட்டம் தான் இந்தியன் சக்சீஷன் ஆக்ட். ஓகேவா? கரெக்ட். அப்போ 40க்கு ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 41. ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசாணை கொடுத்துருக்காங்க. அரசாணையில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25/1/2022 வெளியிடப்பட்டது. இந்த ஆணைக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்கு கவனித்து பின்வருமாறு கேள்விகளுக்கு சரியான விடையாளர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 1 செகண்ட் ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு டேட்டாவும் அதுக்கப்புறம் நம்பர்ஸ், டேட்டாவும் நேமு இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல சொல்லியிருக்காங்க, எங்க வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஓ நம்பர், இந்த லெட்டருடைய ஜிஓ நம்பரு இதெல்லாம் நல்லா பார்த்து ஓரளவுக்கு ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அது நம்பர். சரிங்களா?
லெட்டர் நம்பரு இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு ரீட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லென்த்தாக போகும். சரிங்களா, அப்படியே போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே சும்மா ரீட் பண்ணி பாருங்க, நம்ம ஆன்சர் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, திரும்ப நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. பெரிய லெட்டர். சரிங்களா, இந்த லெட்டர்ல கொஸ்டின் எங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஓகேவா, இதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கோம், அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே டைரக்டா கொஸ்டின் போறோம். ஓகேங்களா, கிளாஸ் போட்டிருக்கு. அடுத்தது கொஸ்டின் எங்க இருக்கு, இங்க இருக்கு. மேற்காணும் அரசாணையில் உருவாக்கப்பட்ட ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்படிங்கிற சொல்லு அந்த அப்படிங்கிற பதம் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்படின்னாலே மாநில அளவிலான குழு, இதுதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா, மாநில அளவிலான குழு தான் ஸ்டேட் லெவல் கமிட்டின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, நீங்க அந்த லெட்டரை ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா, ரீட் பண்ணி பாருங்க, ஏதோ டவுட்ஸ்னா நீங்க சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்த செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மேற்காணும் அரசாணையில் குறிப்பிடப்பட்ட இணைகளில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தவறாக மொழிபெயர்க்கப்பட்டது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டது. சரிங்களா, ஃபார்மர் ப்ரொசீஜர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இது நமக்கு வராது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாணையில் குறிப்பிடப்பட்டவர்களுடைய ஸ்டேட் லெவல் கமிட்டியுடைய பொறுப்பு, தலைவர் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தலைவர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 4க்கு மேல்காணும் அரசாணை யாருடைய உத்தரவின் பேரில் வெளியிடப்படுகிறது, யார் பேர்ல வெளியிடுறாங்க அப்படின்னா ஆளுநர் பேர்ல தான் வெளியிடுறாங்க. சரிங்களா, அடுத்த 5வது கொஸ்டின், பின்வரும் யாருக்கு அரசாணை நகல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா மாண்புமிகு அமைச்சரின் சிறப்பு தனி உதவியாளர், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்குவதில் வந்து பாத்தீங்கன்னா வழங்கல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இருக்கார். சரிங்களா, அப்ப 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் நமக்கு சரி. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லெட்டர் இருக்கு, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சுற்றறிக்கை கடித எண் பார்த்தோம் அப்படின்னா 5/3/40/521 டிவைடட் பை 2017. டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4/5/2019 அப்படிங்கிற ஒரு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை வாட்சி பாருங்க. சரிங்களா, ஈஸியாக தான் இருக்கும். மேல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க கொஷின் கீழே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டேரக்டாக கொஷின் பார்த்துருவோம். மேற்காணும் சுற்றறிக்கையில் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ற தரத்தில் கடிதம் வெளியிட்டிருப்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் கடிதம் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் தலைமை செயலர், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் வெளியிட்டிருக்காரு. 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 46க்கு சி தான் ஆன்சரா வருது. சரிங்களா, 46க்கு சி தான் வருது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 47, மேற்காணும் சுற்றறிக்கையில் இந்திய அரசாங்கத்தின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகத்தின் செயலிடமிருந்து பார்வையில் காட்டப்பட்ட கடித எண் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கும். அதே என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LR நம்பர் எஃப் நம்பர் 360399 டிவைடட் பை 1 2019 இந்த நம்பர் தான் இருக்கு, அந்த லெட்டர் நம்பர். சரிங்களா, அந்த கடித எண் காட்டப்பட்ட கடித எண் அப்படிங்கிறது இதா இருக்கும், மேல இருக்கு. சரிங்களா, மேல வந்து பாத்தீங்கன்னா கடித எண் அப்படிங்கிறது மேல இருக்கும். நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னால ஈஸியா தெரியும். சரிங்களா, ஈஸியா தான் இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கு பாத்தீங்களா, பயிற்சி மற்றும் துறை இங்க இருக்கு, கடித எண் இங்க இருக்கு. மேல இருக்கிறதுக்கு தான் கீழே அப்படியே கொஸ்டின் போட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47க்கு வந்து பாத்தீங்கன்னா பி, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, 47க்கு பி தான் சரி. அடுத்தது 48, மேற்காணும் சுற்றறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்ட பிரிவுகளாக அடையாளம் காட்டப்பட்ட பிரிவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 15/6, அதே மாதிரி பிரிவு 16/6. இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு. ஓகேங்களா, மேல கண்டிப்பா நீங்க மார்க் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா, அப்ப மேல இருக்கு. இதுதான் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கான். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்திய அரசியலமைப்பு உட்பிரிவுகள் 15/6, 16/6 படி அரசியலமைப்பு 103வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2019 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 48க்கு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா, 48க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த 49 வந்து பாத்தீங்க அப்படின்னா
இணைப்பு 2 மற்றும் 3 வழங்கப்பட்டவாறு குடும்பத்தின் சொத்து மற்றும் வருமானத்தை சான்றிதழ் வழங்க யாருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாசில்தார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கையுடைய குடும்பத்தின் சொத்து மற்றும் வருமானத்துடைய சான்றிதழ் வழங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதி யாருக்கு இருக்குன்னா தாசில்தார் தான் இருக்கு. சரிங்களா, வட்டாட்சியர் அவருக்கு தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் அப்போ 49க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 49க்கு பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 50 சுற்றறிக்கை எண் 4/2019 4/2019 யாருடைய பெயரில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் இவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கை என்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது. அப்போ ஏ மற்றும் பி அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா 4th ஆப்ஷனாக இருக்கு. அப்போ 50க்கு 4th ஆப்ஷனாக தான் இருக்கு. சரிங்களா, 50க்கு 4 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் அதே மாதிரி தான். த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் கெஜெட்ஸ் நமக்கு கெஜெட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அரசிதழ் அரசியலை வச்சு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஆண்டின் சட்டத்தின் எண் நம்பர் 1 படி அதான் ஆக்ட் நம்பர் 1 ஆஃப் 2017 அதை வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. லெட்டர் ரீட் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு டைரெக்டாக நம்ம கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா, அப்போ கொஸ்டின் நம்பரு 51லிருந்து 55 வரை. சரிங்களா, கொஸ்டின் எங்க இருக்கு பார்த்துருவோம். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேற்காணும் சட்டத்தில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் preserve the cultural heritage of the state அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்பதன் சரியான பொருள் கேட்டிருக்காங்க. அது சரியான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் கொடுத்துட்டு அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 51க்கு சி தான் வருகிறது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52 மேற்காணும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட சட்டம் எப்போது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான்வரி 21, 2017. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு. 52க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து 53 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செக்ஷன் 28 ஆஃப் த பிரின்சிபல் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோவிங் செக்ஷன் ஷால் பி இன்ஸ்டர்ட் அடிக்கோடிட்டு சொல்லியிருக்கான பொருள் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பிரின்சிபல் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சட்டத்தை சொல்லக்கூடியதாக தான் இருக்கு. பிரின்சிபல் ஆக்ட் அப்படிங்கிறது முதன்மை சட்டத்தை சொல்லக்கூடியதாக தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 53க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியா வருது. சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 54 திஸ் ஆக்ட் மே பி கால்டு த ப்ரிவென்ஸ் ஆஃப் கியூட்லி ஆஃப் அனிமல் டு அனிமல் த தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் 2017 என்ன சொல்லுதுன்னா சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இந்த சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லுது அப்படிங்கிறது 2017 என்னும் சொற்றொடரில் சட்ட திருத்தம் என்பதை குறிக்கக்கூடிய சொல். இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறத வார்த்தையை எது குறிக்குது அப்படின்னா அமெண்ட்மெண்ட் தான் சட்ட திருத்தம். ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதான் எதை குறிக்குன்னா சட்ட திருத்தத்தை குறிக்கிறது. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55 த ப்ரிவென்ஸ் ஆஃப் கியூட்லி டு அனிமல்ஸ் த தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2017 இஸ் ஹியர்பை ரீப்ளேஸ்டு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு இதோடைய பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா, பொருள் என்ன பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் வதை தடுப்பு. சரிங்களா, விலங்குகள் வதை தடுப்பு தமிழ்நாடு திருத்தம். ஏன்னா திருத்தம்னால அமெண்ட்மெண்ட் தான் சட்ட திருத்தம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவசர சட்ட திருத்தம் 2017 மூலம் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2017 இஸ் ஹியர்பை ரீப்ளேஸ்ட். அப்போ அதை திருத்தம் பண்ணுறதுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. சரிங்களா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனாக இருக்கு. இப்போ 55க்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி தான் சரி. சரிங்களா, 54க்கும் டி தான். ஓகேங்களா, 54க்கும் டி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 56 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தோன்றுதான். தொல்லியல் அப்படின்னாலே ஆய்வு தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானவற்றை கேட்டிருக்காங்க. அப்போ 1 அப்படிங்கிறது கரெக்ட் தான். 1 கரெக்ட். எபிகிராஃப் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா கல்வெட்டை சொல்லக்கூடியது தான். சரிங்களா, கல்வெட்டு. எபிகிராஃப் அப்படின்னாலே கல்வெட்டை சொல்லக்கூடியது தான். ஓகேங்களா, கல்வெட்டு.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம், ஓலைச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எபிக்ரா அப்படிங்கிறது ஓலைச்சுவடி கிடையாது, வராது. ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடுக்கல்லா அப்படின்னா எஸ், நடுகள் தான் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பொறிப்புகள். கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறிப்புகள் வச்சிருக்காங்க. அப்போ அந்த பொறிப்புகளுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, பொறிப்பு. அப்போ செதுக்குதல் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா, அப்போ இதுவும் தப்பு. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சரியானவற்றை தான் கேட்டிருக்காங்க. சரியானவற்றை அப்படிங்கும்போது 1 and 3 தான் நமக்கு சரி. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 56க்கு 7 இருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் ரைட், RIT, ரைட் அப்படிங்கும்போது சடங்கு அப்படிங்கிறோம். ரைட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா சடங்கு, ரைட் அப்படின்னு படிக்கலாம். ஆனால் RIT அப்படிங்கும்போது சடங்கு அப்படிங்கிறத சொல்ல வரோம். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் அப்படின்னாலே அடுத்த வார்த்தை பாருங்க, இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல இருக்கு. எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மின் படிக்கட்டு, அதான் சொல்றோம். சரிங்களா, எஸ்கலேட்டர் அப்படின்னாலே மின் படிக்கட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எடுத்துடலாம். மின் தூக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட், ஆட்டோமேட்டிக் தான் லிஃப்ட் அப்படிங்கும்போது மின் தூக்கி. நடைபாதை அப்படிங்கும்போது என்ன சொல்றோம், பாதை. சரிங்களா, நடைபாதையில எடுத்துடலாம். ஓகேங்களா. அப்போ எஸ்கலேட்டர் அப்படின்னாலே மின் படிக்கட்டு, அதான் சரி. அடுத்து ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எழுதுறதான். சரிங்களா, ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம் அப்படிங்கிற டேரக்டர்லாம். அப்போ எழுதுறதான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஸ்கிரிப்ட்னா அவன் எழுதுறது. சரிங்களா, அப்போ கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லக்கூடியது மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எதா இருக்கு அப்படின்னா அறிவாளர். இன்டலெக்சுவல் அப்படின்னாலே அறிவாளர். சீர்திருத்தவாதி ரிஃபார்மர் அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். பொது உடைமைவாதி, தத்துவவாதி, பிலாசபர், பொது உடைமையெல்லாம் படிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் மிசைல் அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா ஏவுறது தான். சரிங்களா, அப்ப ஏவுறதுல வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை. மிசைல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஏவுகணை தான். ஓகேங்களா. நாட்டிக்கல், கடல் மயில், இதெல்லாம் நமக்கு கொஸ்டினை கேட்பாங்க. சரிங்களா, நாட்டிக்கல், கடல் மயில், மின்னணு, ஏவு உற்பத்தி அது கிடையாது. ஏவுகணை அப்படிங்கிறத மிசைல். ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 62 எம்பளம் அப்படின்னு சொல்றோம். எம்பளம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா சின்னம் தான். ஒரு சின்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பளம் இருக்கு. குறியீடு சின்னம்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, குறியீடுன்னு எடுத்துடக்கூடாது, சிம்பிள் அப்படி. சாரி, எம்பளம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சின்னத்தை குறிக்கக்கூடியதான் எம்பளம். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க, சின்னம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அறிவாளர் கிடையாது, அறிவாளர் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா, அப்போ தப்பு. இதே வந்து பார்த்தீங்கன்னா தீசஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆய்வேடு எடுக்கிறோம், தீசஸ் ரெடி பண்றோம் அப்படிங்கிறது நம்ம UG PG படிக்கும்போது தீசஸ் ரெடி பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா அது ஆய்வேடு, கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலப்பகுதி கிடையாது. டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஆவணம். இது எல்லாமே நமக்கு லோயர் கிளாஸ்ல கிடைக்குது, ஆவணம். சரிங்களா, ஆவணம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்குமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சுலேட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா துணை தூதரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, கான்சுலேட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா துணை தூதரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா 4th. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ நமக்கு மேட்சாக இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா தீசஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆய்வேடு அப்படிங்கிறதா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போ 62க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அதுதான் நமக்கு பி. சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன் தான் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63 ஈஸியா எடுக்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. இ காமர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு மயம் கிடையாது. சரிங்களா, இ காமர்ஸ் அப்படிங்கிறது மின்னணு வணிகம் கிடையாது. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இணையதள வணிகம். அப்படியே மாறி இருக்கு. நமக்கு சரியானது நமக்கு டேரக்டா பார்த்துருவோம். டிமாண்ட் டிராஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னாலே வரைவோலை தான். அப்போ டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவோலை. இதெல்லாம் லோயர் கிளாஸ்லேயே இருக்கு. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கோம். 63க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவோலை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பரு ரிவைவலிசம் அப்படிங்கிறதோடைய சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ரிவைவலிசம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மீட்டுருவாக்கம், ரெனேசான்ஸ், ரெஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் சொல்றோம். சரிங்களா, மறுமலர்ச்சி, ரெனேசான்ஸ், ரெஃபர்மேஷன் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி. காப்புரிமை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பேட்டன் வாங்குறோம், காப்புரிமை. நம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதா
நம்பிக்கை அப்படிங்கிறது கைடன்ஸ். கைடன்ஸ்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றோம். ஷூரிட்டி நம்பிக்கை கொடுக்கறது. அப்ப மீட்டுருவாக்கம் தான் ரிவைவலேஷன். ஓகேங்களா, ரிவைவலிசம் ஆட்டோமேட்டிக்கா மீட்டுருவாக்கம். அடுத்து பாருங்க, அப்ப 64க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 4th இருக்கு. சரிங்களா, அடுத்து 65வது கொஸ்டின் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கூட்டம், பெருங்கூட்டம் போற்றக்கூடாது. சரிங்களா, கான்ஃபரன்ஸ் அப்படின்னாலே பெரிய பெரிய மாநாடுகளுக்கு தான், அதான் கான்ஃபரன்ஸ். கூட்டம் போற்றக்கூடாது, மாநாடு. சரிங்களா, அடுத்து டையிங். டையிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாயம். டைனாலே ஆட்டோமேட்டிக்கா சாயம் தான், தலைக்கு சாயம் பூசணும். டை ஆட்டோமேட்டிக்கா தோல் பதினேழு போட்டக்கூடாது. சரிங்களா, தோல் பதினேழுலாம் வராது. டையிங், டை அடிக்கிறோம், சாயம் ஏற்றுதல், ஈஸியா ஞாபகம் வச்சுலாம். அப்ப 66க்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பரு டைடாக்டிக் காம்பிலேஷன். டைடாக்டிக் காம்பிலேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டைடாக்டிக் காம்பிலேஷன். டிடாக்டிவ் காம்பிலேஷன் நம்ம சொல்லிடக்கூடாது, டை ஆயிரும். சரிங்களா, டைடாக்டிக் காம்பிலேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீதி நூல் திரட்டு. சரிங்களா, டிடாக்டிவ் காம்பிலேஷன் ஆட்டோமேட்டிக்கா நீதி நூல் திரட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 68. அப்ப 67க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கு. சரிங்களா, 67க்கு ஏ. 68க்கு லியூட் மியூசிக். சரிங்களா, அப்ப லியூட் மியூசிக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எது வருது, யாழிசை. சரிங்களா, ஃப்ளூட் சொல்றோம், அதே தான் லூட் அப்படின்னு ஞாபகம். யாழிசை, யாழில இருந்து வரக்கூடிய யாழ் அப்படிங்கிறது. ஃப்ளூட் சொல்றோம், ஃப்ளூட்னா நமக்கு குழல். லூட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா யாழ், வீணை மாதிரி. சரிங்களா, யாழிசை. சாம்பர். சாம்பர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது அப்படின்னா அறை. சாம்பர் அப்படிங்கிறது அறை. அடுத்து ஆர்ஓடி, ரூட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெமரி பண்றோம்னு சொல்றோம், அதான் நமக்கு மனப்பாடம் வருது. அதே தான் டைடாக்டிக் காம்பிலேஷன், நீதி நூல் திரட்டு இங்க இருக்கு. இப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2, 1, 4, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு. அப்ப 68க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் சரி. சரிங்களா, அடுத்து 69 சரியான ஆங்கில சொல் இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி அப்படின்னால ஈஸியா போட்டலாம், மனித நேயம் இங்க இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெர்சி. மெர்சி அப்படிங்கிறது கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து லாரி. லாரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ட்ரக் தான், சரக்குந்து தான். ஓகேங்களா, அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 3, 2, 1 அப்படிங்கிறது அங்க இருக்குன்னா ஆப்ஷன் 7 இருக்கு. 69க்கு ஏவா இருக்கு. அடுத்தது 70 சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் பத்தி கேட்டிருக்காங்க. ஆன்சியன்ட் அப்படின்னாலே பண்டைய தான், பழமை தான். அப்போ பண்டைய இலக்கியம். சரிங்களா, இது நமக்கு காப்பியம் இருக்கு, எபிக் இருக்கு, ரீஜனல் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இருக்கு. சரிங்களா, எபிக் காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் இருக்கு. அடுத்தது மாடர்ன் லிட்ரேச்சர், எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம்னா பண்டைய தான். அப்ப எங்க போகுதுன்னா ஆன்சரு சிக்கு போகுது. 70வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரு சி தான் கரெக்ட். அடுத்தது 71 பிலாசபர். பிலாசபர் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா 71க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா மெய்யியலாளர். அவர் தான் பிலாசபர். மெய்யியலாளர் அவர் தான் பிலாசபர். பத்திரிகையாளர் ஆகட்டும், எழுத்தாளர் ஆகட்டும், நெறியாளர் வராது, ஜேர்னலிஸ்ட்ல போயிடும். சரிங்களா, இதெல்லாமே ஜேர்னலிஸ்ட்ல போயிடும். அப்ப 71க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரு செகண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 72 வாலண்டியர். வாலண்டியர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தன் ஆர்வலர். வாலண்டியரா தான் போறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா வாலண்டியர்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா, வாலண்டியர்ஸ் அப்படின்னா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தன் ஆர்வலம் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய. அடுத்தது சோசியல் ரிஃபார்மர். சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்குன்னா சமூக சீர்திருத்தவாதி. இந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்திருக்கோம். என்டர்பிரினர். என்டர்பிரினர்னு பார்த்திருக்கோம். என்டர்பிரினர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா தொழில் முனைவோர்னு அர்த்தம். ஃபாரினர். ஃபாரினர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளிநாட்டவர். மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3, 1, 4, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. அப்ப 72க்கு சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73 இரிகேஷன். இரிகேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா பாசனம். சரிங்களா, இது பேட்டன்ட் பார்த்துட்டோம், காப்புரிமை. இது லேண்டு. சரிங்களா, இதெல்லாம் பார்க்கணும். அப்ப 73க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் கரெக்ட். அடுத்தது பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா பொம்மலாட்டம். சரிங்களா, பொம்மலாட்டம், பொம்மை வச்சு ஆடுறோம், பொம்மலாட்டம், அதான் பியூபர்ட்டி. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 74க்கு சி ஆக இருக்கு. அடுத்து 75 கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். அப்போ அழுத பிள்ளைக்கு தான் பால். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் எங்க வருதுங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். கிரையிங் சில்ட்ரன், சாரி, கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இதுக்கு சரியான தமிழ் பழமொழி தான் கேட்டிருக்காங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஓகேங்களா,
அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. வெல்த் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நலனா, உடல் நலனா இருக்கக்கூடியது. அப்ப கடமை கிடையாது. அப்ப கோர்ட்டசி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா நட்பண்பு. அப்ப இங்கே ஆன்சர் கிடைச்சிருது, நட்பண்பு. பாவர்ட்டி அப்படிங்கிறது இங்க போயிடும். ஆம்பிஷன் அப்படிங்கிறது இங்க வராது, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா இதுல வராது. ஆம்பிஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கோல்ஸ் சொல்லக்கூடியது. பாவர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு இதுல வராது, சரிங்களா? இதுல எதுவுமே வராது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டசி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுன்னா நட்பண்புல வரக்கூடியது, சரிங்களா? ரைட். 76க்கு அப்போ பி, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 77. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய. அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேரா தமிழ் இருக்கணும். ஹீரோ ஸ்டோன் இப்பதான் நம்ம பார்த்தோம். நடுகள், எபிகிராஃப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தோம். எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது அகலாய்வு, அதான் தொல்லியல். இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் அந்த கொஸ்டின். தொல்லியல் அதான் அகலாய்வு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு கிடையாது, பொறிப்புல வந்துடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மேட்ச் கிடையாது, 2 மேட்ச் கிடையாது, 4 மேட்ச் கிடையாது, 3 மட்டும் தான் நமக்கு மேட்ச். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 78. அப்ப 77க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. அடுத்து 78 பாருங்களா, 78 வாலண்டியர் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் இப்பதான் பாட்டு வந்திருக்கும். என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தன்னார்வலர். இதுதான் மேட்சிங்ல பார்த்து இப்ப தனியா எடுத்து கொடுத்துருக்காங்க, தன்னார்வலர். ஓகேங்களா? அடுத்தது அப்ப 78க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. 79 மேட்சிங் கொடுத்துருக்காங்க. பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பள்ளத்தாக்கு. திக்கட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றோம் அப்படின்னா புதர். சமவெளி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும் அப்படின்னா பிளைன்ஸ் அப்படிங்கிறது சமவெளி. பழங்குடியினர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரைப்ஸ். அப்ப இங்க போகும். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3, 4, 1, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப 79க்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. 79க்கு ஏ தான் சரி, சரிங்களா? அடுத்து 80 லியூட் மியூசிக். இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம். லியூட் மியூசிக் அப்படின்னால யாழ் இசை, அது மேட்சிங்ல பார்த்தோம். இப்ப நம்ம தனியா கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராப் அப்படின்னால ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா வெட்டுறது தான். அப்ப வெட்டுறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செதுக்கி. அதான் நமக்கு 81க்கு 4th ஆப்ஷனா வருது, சரிங்களா? அடுத்து 82 டிஜிட்டல் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னணு தான், சரிங்களா? மின்னணு மையம். இப்ப டிஜிட்டல் அப்படின்னாலே மின்னணு. கம்ப்யூட்டர் தான் கணினி மையம் ஆகி போயிடும். இணையதளம் இதெல்லாம் நமக்கு வராது, வணிகம் அப்படின்னா ட்ரேடிங்ல போயிடும், சரிங்களா? அப்போ டிஜிட்டல் அப்படிங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னணு மையம் 82க்கு. அடுத்து பாருங்க கம்யூனிசம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா பொது உடைமை. இது நம்ம பொது உடைமை அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோம், அதான் கம்யூனிசம். அப்ப இங்க இருக்கு கொஸ்டின் 83க்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து வெவ்வல்ஸ் சொல்றோம், கான்சனன்ட் சொல்றோம், சரிங்களா? அப்ப வெவ்வல்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உயிரெழுத்துக்களை சொல்லக்கூடியதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உயிர் ஒலி ஈஸியா போடலாம். நாசல் இதெல்லாம் மூக்கொலி போயிடும், மெய்யொலி கான்சனன்ட் போயிடும், சரிங்களா? ஒலின்னு அப்படின்னா நார்மலா சவுண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 85 அக்ரானமி அப்படின்னால ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம் அப்படின்னா உளவியல். அதான் அக்ரானமியை குடிக்குது. உளவியல் அப்படின்னால அக்ரானமி. அடுத்தது 86 பாருங்களேன். இந்த கொஸ்டின் அப்படியே நமக்கு தனியா கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து அப்படியே மேட்சிங்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரான கொஸ்டின். ஏவு ஊர்தி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள், சரிங்களா? ஏவு கணை படிச்சோம் அப்படியே, சரிங்களா? மிசைல் அப்படிங்கிறது ஏவு கணை படிச்சோம். இப்ப ஏவு ஊர்தி இப்ப நம்ம இங்க பாக்குறோம் லான்ச் வெஹிக்கிள். இதே வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க, மிசைல். அடுத்தது பதிவிறக்கம் நம்ம டவுன்லோட் பண்றோம், அது பதிவிறக்கமா போயிடும். கடல் மைல் அப்படிங்கிறது நாட்டிக்கல் மைல், இது நம்ம அப்படியே சொன்னோம், சரிங்களா? அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 1, 2, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. அப்ப 86க்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 87 சைபர் ஸ்பேஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் என்ன சொல்ற ஸ்பேஸ்னாலே இடைவெளி தான். அப்ப இணையவெளி அப்படிங்கிறதா சைபர் ஸ்பேஸ். அப்ப 87க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு, சரிங்களா? அடுத்து 88 திக்கர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சரியான இணை. திக்கர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா புதர். இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா? திக்கட் அப்படிங்கிறது பாட்டு வந்தோம், சரிங்களா? 79ல திக்கட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா புதர் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி வேலி அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு. சமவெளி அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? பிளைன்ஸ். மலை முகுடு அப்படிங்கிறது நமக்கு இங்க வராது, சரிங்களா? மவுண்டைன் மலை முகுடு இங்க வராது, சரிங்களா? ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினத்தை சொல்லக்கூடியது. அப்ப ஆப்ஷன் எங்க கிடைக்குது அப்படின்னா திக்கட் அப்படிங்கறதா என்னவா கிடைக்குன்னா புதர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப 88க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 89 முகநூல். நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. முகநூல் அப்படிங்கிறது நமக்கு இது வர ஃபேஸ்புக்ல போயிரு. மின்னஞ்சல் இப்பதான் பார்த்தோம். செயலி இப்படிதான் பார்க்கணும். செயலி அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க போனா ஆப்புக்கு போகும். டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடு திரைக்கு போயிடும். சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது தேடு பொறிக்கு போயிடும்.
அப்போ புலனம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின்ல சொல்லியிருக்கோம். புலனம் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப். அப்போ 89க்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சரு 4th ஆப்ஷன் தான் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்கான். இமெயில் மின்னஞ்சல் படிக்கிறோம், மின் புக்கு கிடையாது, சரி மின்னிதழ் கிடையாது. இ புக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றோம்னா மின் நூல். ஏன்னா ஈனா மின்னு, புக்குனா நூல், ஈஸியாக எடுக்கலாம் சரிங்களா. அப்போ மின் நூல் தான் கரெக்ட். இதே மேகசின் அப்படிங்கிறது இதழில் போயிடும். லைப்ரரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூலகத்துக்கு போயிடும். அப்படியே மாற்றிருக்காங்க, இங்கே ஆல்டர் அப்படியே பண்ணியிருக்காங்க. அப்போ அது ஆன்சர் வருதுன்னா 90க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் ஆன்சராக வருகிறது சரிங்களா. அடுத்து 91. 91க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா மிஷின்களை பயன்படுத்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியான தமிழ் சொல் பார்த்தோம்னா இயந்திரம், அதுதான் நமக்கு மிஷின் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 92. 92ல செக் நம்ம கொடுக்குறோம். செக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு எடுக்கிறக்காண்டி தான் கொடுக்குறோம். அப்போ காசோலை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வரைவோலை அப்படிங்கிற டிராஃப்ட் சரிங்களா. அதே மாதிரி பணத்தாள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பணத்தாள் அப்படிங்கிறது இந்த கேஷ், கடன் அட்டை, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சு நிறைய சொல்லியிருக்கோம் சரிங்களா. டெபிட் கார்டு என்ன, கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம் சரிங்களா. ரைட். அப்போ 92க்கு செக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசோலை ஆயிருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. 93 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்ஃபோர்மெண்ட். இன்ஃபோர்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்றோம்னா தகவலாளர். தகவலாளர் அப்படிங்கிறத இன்ஃபர்மெண்ட் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தான் தகவல். அப்போ இன்ஃபர்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தகவலாளர் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது சரிங்களா. இன்ஃபர்மேஷன்னா தகவல் போயிடும். செய்தி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நியூஸுக்கு போயிடும். செய்தி அலுவலர் அப்படிங்கிறது நியூஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர், அதுக்கு போயிடும் சரிங்களா. அப்போ இன்ஃபோர்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் அப்படின்னா கரெக்ட், தகவலாளர். அப்போ ஆப்ஷன் 93க்கு எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். 93க்கு ஆப்ஷன் 4th தான் சரி ஓகேங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் இப்போதான் நம்ம பார்த்து வந்திருக்கோம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது இந்த வரைவோலை, அது சம்பந்தம் பார்த்துருக்கோம். ஆன்லைன் ஷாப்பிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இணையதள வணிகம் சரிங்களா. இ காமர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாள் இப்போதான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. ரைட். மின்னணு வணிகம், இ காமர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஓகேவா. ரைட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94க்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக தான் வருகிறது 94க்கு. அடுத்து 95. சாலைன் சாயில். சாலைன் சாயில் அப்படிங்கிறது கலர் நிலம். சாயில் அப்படின்னாலே மண்ணு தான், நிலம் தான். சாலைன் சாயில் அப்படிங்கிறது கலர் நிலத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா. அப்போ 95க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு ஓகேங்களா. அடுத்து 96. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டைரக்டா நம்ம ஆன்சர் போயிருவோம். டிஜிட்டல், டெபிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே சொல்லியிருக்கோம் சரிங்களா. அப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது தான் கடன் அட்டை, சரியான சொல். கடன் அட்டை அப்படிங்கிறது கிரெடிட் கார்டு, இது முன்னாடியே சொல்லியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து 97. மல்டிபிள் அப்படின்னால ஆட்டோமேட்டிக் என்ன பண்றோம் அப்படின்னா பெருக்குன்னு சொல்லி போட்டக்கூடாது. மல்டிபிள் அப்படிங்கிறது பன்மடங்காகுது. பெருக்குன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது அப்படின்னா பன்மடங்காக மாறுது. அதான் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி கிடையாது, சினிமோட்டோகிராஃபி. அதுல இருந்தா காமன் வேர்டு எடுத்திருப்பாங்க சரிங்களா. அப்ப சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒளிப்பதிவு, படம் எடுக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியதான் ஒளிப்பதிவு. சினிமோபோட்டோகிராஃபி அதுல இருந்தா ஃபில்டர் பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி தான் நமக்கு 98க்கு ஆப்ஷன் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா கிடைக்குது, பி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 99. ஒரு 2-3 வார்த்தை அப்படியே கொடுத்துருக்காங்க, அது கூட நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் டு தமிழ். டு லுக் அப் அப்படிங்கிறது எட்டி பார்க்கறது. அப்போ கரெக்டானா கரெக்ட் தான். லியூட் மியூசிக் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். யாழிசை. சாம்பர் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ரூட் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்துட்டோம் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 99க்கு ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது சரிங்களா. அதுதான் கரெக்ட். 100வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர். சிம்பாலிசம் குறியீடு, எம்பளம் அப்படியே மாதிரிருக்காங்க. சிம்பாலிசம் குறியீடு, எம்பளம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் பார்த்தா தீசஸ் அப்படிங்கிறது ஆய்வீடு. அதே மாதிரி என்ன சொல்றோம், எம்பளம் அப்படிங்கிறது சின்னம். இப்படி போய் ஆன்சர் சரிங்களா. சிம்பாலிசம் குறியீடு, அடுத்து தீசஸ் அப்படிங்கிறது ஆய்வேடு, சின்னம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா எம்பளம், இப்படி போகுது. அப்ப இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன வரும்னா அறிவாளர் அப்படிங்கிறது போகுது. கொஸ்டின் நம்பர் 100க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிடைக்குது சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம திரும்ப கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்யூ.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.